10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 6.5 6th question parunga. Find the parametric form of vector equation of the straight line passing through -1, 2, 1 and parallel to the straight line r vector equal to 2i cap plus 3j cap minus k cap plus t into i cap minus 2j cap plus k cap. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொரு லைனுக்கு பேரலல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைனுக்கு பேரலல்னா இப்போ இதில் வர்ற பேரலல் வெக்டர் நமக்கு தெரியும். எனவே எந்த ஃபார்மில் பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி. அப்போ நமக்கு ஸ்கேலாருக்கு பக்கத்தில் இருக்கிறதா வெக்டருங்கிறது தெரியும். அப்போ நமக்கு வந்து ரெக்கையோட லைன் எப்படி இருக்கும், இந்த வெக்டருக்கு பேரலாக இருக்கும். அண்டு வேறு என்ன கேட்டு பாருங்கள், அண்டு ஹென்ஸ் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். அப்போ கண்டிப்பாக நமக்கு ரெக்கையோட லைன் வந்து இந்த வெக்டருக்கு பேரலல்னால் நமக்கு 2 வெக்டர்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். 2 வெக்டர் சேமாக இருந்தால் அது என்ன லைன் சொல்லுவோம், பேரலல் லைன்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ். அந்த பேரலல் லைன்ஸ் நமக்கு டேரெக்டாக கொடுக்கல. ஸோ பேரலல் லைன்ஸுங்கிறது நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிற கான்செப்டை வச்சு நம்ம தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரெக்கையோட லைன் வேணும். ஏன்னா ஒரு லைன் இருக்குது, இதுக்கு பேரலாக இருக்க இன்னொரு லைன் வேணும் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், இந்த ரெக்கையோட லைன் இஸ் பேரலல் டு எந்த லைனுக்கு இது பேரலல் பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 3j cap minus k cap plus t into i cap minus 2j cap plus k cap. நமக்கு லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும். கம்பேர் வித் ஆர் வெக்டர் ஈக்குவல் என்ன பாருங்கள், ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். இதில் ஏ வெக்டாருங்கிறது நமக்கு பாயிண்ட் தெரியும். ஏ வெக்டார் என்ன பாருங்கள், 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் k cap ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் என்ன பாருங்கள், பி வெக்டார் ஈக்குவல் டு i cap மைனஸ் 2j cap ப்ளஸ் k cap. ஸோ இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் பாரு, -1, 2, 1. ஸோ இப்போ the recued line passing through the point -1, 2, 1 and parallel to the line கொடுத்ததில் parallel vector என்ன, b vector. அப்போ அந்த வெக்டருக்கு இது parallel. ஸோ இப்போ parallel to i cap minus 2j cap plus k cap. அப்போ இந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகிறது. அடுத்து இந்த வெக்டருக்கு பேரலாக இருக்கிற நம்ம இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் சி வெக்டர், இதை டி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏபி யூஸ் பண்ணதுனால இதை சி வெக்டர், அதாவது இந்த பாயிண்ட் வந்து சி வெக்டர்னும் வெக்டர் என்ன பண்ணுறோம், டி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ சி வெக்டர் என்ன வந்து பாருங்க, -i cap plus 2j cap plus k cap அண்டு b vector equal to i cap minus 2j cap plus k cap. இதில் dன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இது பேரலல்னால ரெண்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கனால நம்ம dன்னு எடுக்காமல் என்ன பண்ணுறோம், b vectorன்னு எடுத்துக்கிறோம். ஸோ b vector equal to i cap minus 2j cap plus k cap. அப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன பாருங்கள், r vector equal to c vector plus s into b vector. ஸோ இப்போ r vector equal to c என்ன பாருங்கள், -i cap plus 2j cap plus k cap plus s into b vector i cap minus 2j cap plus k cap. இதில் நமக்கு sங்கிறது ஸ்கேலாருங்கிறது தெரியும். ஸோ வேறு s belongs to r. அப்போ இது நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1, 2, 1 and parallel to i cap minus 2j cap plus k cap. அப்போ நமக்கு given லைனும் இந்த 2 லைன்ஸும் பேரலல்ங்கிறது இந்த ஸ்கேலாருக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்டரை பார்த்தாலே தெரியும். நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ இப்போ இதில் சி மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நமக்கு சி வெக்டார் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், -i cap plus 2j cap plus k cap மைனஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட் பாருங்கள், 2i cap plus 3j cap minus k cap. ஸோ இப்போ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சி வெக்டார் மைனஸ் அதை மல்டிப்ளை பண்ண பாருங்கள், -2i cap மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3j cap மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் k cap. ஸோ இப்போ இங்கே இருக்குது -i cap -2i cap -3i cap plus 2j cap -3j cap minus j cap வந்துடும். இங்கே +1 +1 என்ன வந்துடும், +2k cap. ஸோ இப்போ c vector minus a vector equal to
minus 3i cap minus j cap plus 2k cap. நமக்கு என்ன வேணும் பாருங்க, c vector minus a vector cross b vector வேணுமா? அப்போ c vector minus a vectorக்கும் b vectorக்கும் cross product. cross product அப்படிங்கிறது நமக்கு என்ன, determinant expansionல போடுவோம் இல்லையா? அப்போ c vector minus a vector cross b vector equal to first row என்ன வந்துரும், i cap j cap k cap. செகண்ட் ரோட அந்த c minus a ஓட i j k காம்பனன்ட்ஸ் வரும், அந்த கோஎஃபிஷியன்ஸ். அப்போ என்ன ஒரு -3 -1 2. நெக்ஸ்ட் b வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பாருங்க, 1 -2 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷனில் என்ன பண்ணுவோம், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ் போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஐ கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் என்ன வந்துடும் பாருங்க, -1 இன்ட்டு +1 என்ன வந்துடும், -1. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்போ -2 இன்ட்டு 2 என்ன வரும், -4. சைன் சேஞ்ச் பண்ணும்போது அது என்னவாயிடும், +4. அப்போ ஐ கேப் இன்ட்டு -1 +4. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் என்ன வந்துடும் பாருங்க, -3 -2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -3 இன்ட்டு -2 என்ன வந்துடும் 6. 1 இன்ட்டு -1 சைன் சேஞ்ச் ஆகும்போது +1. ஸோ அப்போ ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு -1 +4 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு -3 -2 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 6 +1. ஸோ அப்போ 4 - 1 3 ஐ கேப் -5 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ஜே கேப் 6 + 1 + 7 கே கேப். இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் அப்படிங்கிறது தெரியும், ஸ்கொயர் ரூட் போட்டு ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ √3² + 5² + 7² ஈக்குவல் டு 9 + 25 + 49 ஈக்குவல் டு √83. நெக்ஸ்ட் ஃபார்முலா டினாமினேட்டர் என்ன பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டருங்கிறது அந்த பேரலல் வெக்டருக்கு மாடுலஸ். அப்போ √, என்ன வந்துடும், 1² + -2² + 1² equal to 1 + 4 + 1 equal to √6. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலைன்ஸ் நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், √83 பை மாடுலஸ் ஆஃப் பி வேல்யூ √6. ஸோ இப்போ √83 பை √6 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் two parallel lines. இப்போ தியரம் 6.14 பாருங்கள், the shortest distance between the two skew lines r vector equal to a vector plus s into b vector and r vector equal to c vector plus t into d vector. இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னா இது parallel lines இல்லைங்கிறது தெரியும், ஏன்னா இந்த ஸ்கேலாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்டர் பாருங்கள், s into b vector and t into d vector. இந்த வெக்டர்ஸ் நமக்கு சேமாக இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இதை parallel லைன் சொல்லுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இது ஸ்கியூ லைன்ஸாக இருக்கலாம் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கலாம். இது ஸ்கியூ லைன்ஸாக இருக்கும்போது அதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெரைவ் பண்ணுற ஃபார்முலா தான் இந்த தியரம் பாருங்கள். இஸ் given by the shortest distance between the two skew lines r vector equal to a vector plus s into b vector and r vector equal to c vector plus t into d vector is given by delta equal to modulus of c vector minus a vector dot b vector cross d vector divided by modulus of b vector cross d vector. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் வர ஃபார்ம் b vector cross d vector என்ன வரக்கூடாது பாருங்கள், 0 வரக்கூடாது. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0 வர நமக்கு என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டிவ் ஆகிடும்னால வேறு மாடுலஸ் ஆஃப் b vector cross d vector நாட் ஈக்குவல் டு 0. இதோட ப்ரூஃப் கவனிங்க பாருங்கள். இப்போ இந்த டூ ஸ்கியூ லைன்ஸ் நமக்கு என்ன, r vector equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus t into d vector. இது நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் லைனை L1 அண்ட் செகண்ட் லைன் என்ன பண்ணுறோம், L2ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம் பாருங்கள். டினோட்டட் பை ஃபர்ஸ்ட் லைன் L1 அண்ட் செகண்ட் லைன் L2. இப்போ டயக்ராம் கவனி பாருங்கள். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் என்ன பாருங்கள், L1 அப்படிங்கிற லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். செகண்ட் லைன் என்ன பாருங்கள், L2. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட் என்ன பாருங்கள், A வெக்டர். அதனால் அதை பாயிண்ட் நோட்டேஷனில் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் A. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் A, தட் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் A இஸ் A vector. And the second line passes through the point C. The position vector of the point C என்ன பாருங்க நமக்கு C vector. பரப்ப the two skew lines are denoted by L1 and L2. இப்போ நமக்கு L1 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க, parallel to B vector தெரியும். ஏன்னா நமக்கு R vector equal to A vector plus S into B vectorனா அப்போ இதில் B vectorங்கிறது நமக்கு என்னது parallel vectorங்கிறது தெரியும். இதில் D vector அப்படிங்கிறது என்ன, parallel vector. அப்போ L1 is parallel to B vector and L2 is parallel to D vector. L1 is parallel to B vector and L2 is parallel to D vector.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பி வெக்டருக்கும் டி வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அதை நமக்கு பி கிராஸ் டி, இது நம்ம முன்னாடி டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். இப்போ 2 வெக்டார்ஸ் ஏபின்னு எடுத்துக்கிறோன்னா அந்த ஏ கிராஸ் பிங்கிறது எப்படி இருக்கும், விச் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். அப்போ இதில் பி வெக்டர் டி வெக்டருக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், நமக்கு பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். அதாவது பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் பி வெக்டார் அண்டு டி வெக்டார். இந்த பர்பண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு L1 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து எஸ்ஸு, அடுத்து L2 மீட் பண்ணுற பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டி. இப்போ நமக்கு இந்த எஸ்டிங்கிறது தான் நமக்கு என்னென்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ். அதோட மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு என்னவாக இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், டெல்டான்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர் டு போத் L1 அண்டு L2. இதில் எஸ்டிங்கிற லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு, அப்போ பர்பண்டிகுலர் டு போத் L1 அண்டு L2. பாருங்கள், லெட் எஸ்டி வித் லைன் செக்மெண்ட் perpendicular to both L1 and L2. அப்போ SD வெக்டார் நமக்கு எப்படி வந்துரும் பாருங்க, SD வெக்டார் அப்படிங்கிறது perpendicular to என்ன வந்துரும் பாருங்க, B and D. SD வெக்டார் எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ இதுதான் B, நமக்கு இது B D அப்படிங்கும்போது இது perpendicular to B cross D. அந்த perpendicular லைனில் தான் நமக்கு என்ன இருக்குது, SD. அப்போ SDங்கிறது எப்படி இருக்கும், perpendicular to both B வெக்டார் and D வெக்டார். பட் B வெக்டார் கிராஸ் D வெக்டாருங்கிறது நமக்கு என்ன தெரியும், பர்பண்டிகுலர் டு B வெக்டார் அண்டு D வெக்டார் இருக்கும். அப்போ SD வெக்டரும் B கிராஸ் D நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன டயக்ராம் பாரு, இது வந்து B வெக்டார், இது நமக்கு D வெக்டார் அப்படின்னா B வெக்டார் கிராஸ் D வெக்டார் எப்படி இருக்கும் பாருங்கள், பர்பண்டிகுலர் டு B வெக்டார் அண்டு D வெக்டார். ஆல்ரெடி இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், SD வெக்டரும் பர்பண்டிகுலர் டு போத் B வெக்டார் அண்டு D வெக்டார். அப்போ SD வெக்டரும் B கிராஸ் D நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், பேரலல். அதான் இங்கே சொல்லிக்கும் பாருங்கள், SD வெக்டார் இஸ் பேரலல் டு B வெக்டார் கிராஸ் D வெக்டார். SD வெக்டார் இஸ் பேரலல் டு B வெக்டார் கிராஸ் D வெக்டார். அப்போ இதில் இருக்கிற நமக்கு வெக்டர் நமக்கு என்ன பாருங்கள், B கிராஸ் D. அப்போ இதோட யூனிட் வெக்டர் சொல்கிறோம். அப்போ யூனிட் வெக்டர் ஆஃப் SD வெக்டாருங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், எந்த வெக்டருக்கு நம்ம யூனிட் வெக்டர் சொல்கிறோமோ அந்த வெக்டர் பை அதோட மாடுலஸ். அப்போ B வெக்டார் கிராஸ் D வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் D வெக்டாருங்கிறது தான் யூனிட் வெக்டர் ஆஃப் SD வெக்டார். ஓகே, அப்போ நமக்கு என்ன வேணும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன, SD தான். அதான் மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார் தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் SDங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC வெக்டார் ஆன் SD வெக்டார். ப்ரொஜெக்ஷன் படிச்சிருப்போம். என்னென்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த SDங்கிற லைனில் இந்த AC வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC வெக்டார் ஆன் SD வெக்டார். நமக்கு எந்த வெக்டர் மேலே ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், AC அப்படிங்கிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC ஆன் SD வெக்டார். அப்போ மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார் தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுற பாருங்க, இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC வெக்டார் ஆன் SD வெக்டார். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெல்டாங்கிறது நமக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC வெக்டார் ஆன் SD வெக்டார். நமக்கு 11th வந்திருக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A ஆன் B அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், A டாட் B பை மாடுலஸ் ஆஃப் Bன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஆன் அப்படின்னு சொல்லி எந்த வெக்டர் சொல்கிறோமோ அதோட மாடுலஸ் தான் நமக்கு கீழே வரும். அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் AC வெக்டார் ஆன் SD வெக்டார் என்ன வரும் ஃபார்முலா, AC வெக்டார் மாடுலஸ் ஆஃப் AC வெக்டார் டாட் SD வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் AC வெக்டார் டாட், இது நம்ம ஸ்கேலார் தானே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்க, SD வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார். ஏன்னா டாட் ப்ராடக்ட்டில் ஸ்கேலர் நம்ம எந்த இடத்துல வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ AC வெக்டார் டாட் SD வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் SD வெக்டார். இப்போ AC வெக்டார் டாட் நமக்கு SD பை மாடுலஸ் ஆஃப் SDனா, ஏன்னா அந்த வெக்டார் பை அதோட மாடுலஸ்னாவே யூனிட் வெக்டரா. அப்போ SD வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் SD வெக்டர் என்ன சொல்லலாம், யூனிட் வெக்டர் ஆஃப் SD வெக்டார். ஸோ AC வெக்டர் நம்ம பொசிஷன் வெக்டர் யூஸ் பண்ணி எழுதுனா என்ன பண்ணுவோம், செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார் டாட் யூனிட் வெக்டர் ஆஃப் SD நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, முன்னாடி என்னது B வெக்டார் கிராஸ் D வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் D வெக்டார். ஸோ இப்போ OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் D வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் D வெக்டார். ஸோ OCங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், C வெக்டார். OAங்கன்னா அந்த பொசிஷன் வெக்டர் நம்ம டயக்ராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா A வெக்டரோட பொசிஷன் வெக்டர் ஸ்மால் a வெக்டர், C வெக்டரோட பொசிஷன் வந்து ஸ்மால் c வெக்டர். அப்போ C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் D வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் D வெக்டார். அப்போ அந்த மாடுலஸை செப்பரேட்டாக நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டரும் கூட என்ன வந்து பாருங்கள், டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் கிராஸ் D வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் D வெக்டாருங்கிறது நமக்கு என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ். இதில் CAங்கிறது அந்த 2 லைன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸு, BDங்கிறது அந்த 2 லைன்ஸில் இருக்கிற வெக்டர்.
இப்போ நம்ம தியரத்தில் பார்த்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார்னு பார்த்தோம் இல்லையா. நமக்கு இந்த பி வெக்டரும் டி வெக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சேமாக இருந்தால் பேரல் லைன்ஸ் தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இது எப்படி இருக்கலாம், இன்டர்செக்டிங்காக இருக்கலாம் ஆர் ஸ்கியூ லைன்ஸாக இருக்கலாம். அப்போ இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஜீரோனா தே ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் ஜீரோனா நமக்கு நியூமரேட்டர் ஜீரோ ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ் என்னவாயிடும், ஜீரோ ஆகிடும் இல்லையா. அதனால் நியூமரேட்டர் ஜீரோ வந்து நம்ம செக் பண்ணுற ஜீரோவான். அப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஜீரோ அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் என்னவாயிடும், ஜீரோ. அப்போ ஸ்கியூ லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஜீரோனா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கியூ லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாகாது, ஜீரோ ஆகாது. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் வந்து ஜீரோ அப்படிங்கும்போது நமக்கு அது என்னவாயிடும், இன்டர்செக்டிங் லைன்ஸ். அதாவது இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் and r vector equal to c vector plus t into d vector intersect each other அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் வர நியூமரேட்டர் ஜீரோவாக இருக்கணும். இஃப் மாடல் c vector minus a vector dot b vector cross d vector equal to 0. இதில் மாடலஸ் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மாடலஸ் போட்டிருப்போம். இது ஜீரோவா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அது மாடலஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேவா. பாருங்கள், இதே கண்டிஷன் வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் பார்க்குறோம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் லைன் எப்படி இருக்கும் பாருங்கள், x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 and x minus x2 by d1 equal to y minus y2 by d2 equal to z minus z2 by d3. நம்ம கண்டிஷன் பாருங்கள், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டரா. இதில் சி வெக்டருங்கிறது என்ன, செகண்ட் லைனில் வர பாயிண்ட் x2 y2 z2. ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் வர பாயிண்ட் x1 y1 z1. அப்போ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கும்போது என்ன வந்து பாருங்கள், நமக்கு x2 மைனஸ் x1, அடுத்தது y2 மைனஸ் y1, அடுத்தது z2 மைனஸ் z1. இதுதான் நமக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் அந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட் ரோல் இருக்கும். செகண்ட் ரோல் என்ன இருக்கும், பியோட கோஎஃபிஷியன்ஸ், பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பாருங்கள், b1 b2 b3 அது நம்மளாக டிஃபைன் பண்ணிக்கிறதா. அடுத்து டி வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் பாருங்கள், d1 d2 d3 ஈக்குவல் டு 0. அப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கும்போது இந்த டிட்டர்மினண்ட் ஈக்குவல் டு 0னா அது கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். Okay, next exercise 6.5 third sum பாருங்க, if the two lines x minus 1 by 2 equal to y plus 1 by 3 equal to z minus 1 by 4 and x minus 3 by 1 equal to y minus m by 2 equal to z intersect at a point, find the value of m. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டூ லைன்ஸும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது இதில் வர இந்த m வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து டூ லைன்ஸ் இன்டர்செக்டிங் அப்படின்னா வெக்டர் ஃபார்ம்லேயும் கண்டிஷன் பார்த்துருக்கோம், கார்ட்டீசியன்லேயும் பார்த்துருக்கோம். இதில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்ததுனால நம்ம கார்ட்டீசியனில் வர கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிவன் லைனில் பாருங்கள் x minus 1 by 2. இப்போ இதில் பாயிண்ட் என்ன வரும் பாருங்கள், நமக்கு x1 y1 z1. அப்போ x1 y1 z1 போது நம்ம என்ன பண்ணுவோம், இது x minus x1 நமக்கு ஃபார்ம். அப்போ ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் மைனஸில் இருந்தால் ப்ளஸ்லையும் ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃபார்முலா வந்து நமக்கு x minus x1 y minus y1 z minus z1. ஸோ அப்போ x1 y1 z1 அப்படிங்கிறது என்ன வந்துடும் பாருங்க, 1 minus 1 1 அண்டு டினாமினேட்டருக்கு நமக்கு என்னது வெக்டர். ஏன்னா x minus x1 by l1 அந்த மாதிரி எடுப்போம். அதனால் டினாமினேட்டருக்கு நமக்கு வெக்டர் ஃபார்ம். அப்போ டினாமினேட்டருக்கு நமக்கு என்ன வந்துடும் பாருங்க, 2 3 4 அப்படிங்கிறது நமக்கு b1 b2 b3. இது வந்து வெக்டர், x1 y1 z2ங்கிறது பாயிண்ட். நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் லைன் பாருங்கள், x minus x2. ஸோ அப்போ x2 என்ன 3 y2 m z2 0. ஸோ அப்போ x2 y2 z2 ஈக்குவல் டு 3 m 0. நெக்ஸ்ட் அதே போல் இதை வந்து டினாமினேட்டர் இருக்கிற வெக்டர் நம்ம d1 d2 d3 டினோட் பண்ணால் d1 d2 d3 ஈக்குவல் டு 1 2 இங்கே டினாமினேட்டர் எதுவும் நமக்கு என்ன மீனிங்க 1. ஸோ 1 2 1. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் நமக்கு டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா பாருங்கள், சின்ஸ் த கிவன் டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க த லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட். ஸோ இப்போ த கிவன் டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங். நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் பாருங்கள், இன்டர்செக்டிங்கில் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் என்னவாக இருக்கணும் 0. இதுதான் எனது டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன். இப்போ இதில் x அப்படியே x1 x2 y1 y2 எல்லாத்தையும் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ x2 minus x1 என்ன வரும் பாருங்கள், x2 என்ன 3 3 minus 1 என்ன வந்துடும் 2.
நெக்ஸ்ட்டு y2 மைனஸ் y1. y2 என்ன பாருங்கள் m, y1 என்ன மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ், அப்போ m ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு z2 மைனஸ் z1. z2 என்ன பாருங்கள் 0 மைனஸ் 1. 0 மைனஸ் 1 என்ன வந்துடும் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு b1 b2 b3. b1 b2 b3 என்ன பாருங்கள் 2 3 4. நெக்ஸ்ட்டு d1 d2 d3 என்ன பாரு 1 2 1 ஈக்குவல் டு 0. இந்த டிட்டர்மினேட் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். டிட்டர்மினேட் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் போடுவோம். அப்போ 2 இன்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இந்த 2/2 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வந்துடும், மெயின் டயக்ராமுக்கு 3 × 1 3, செகண்ட் டயக்ராமுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 4 × 2 என்ன வந்துடும் பாருங்கள் -8 வந்துடும். +8 வரும், சைன் சேஞ்ச் பண்ணும்போது -8. ஸோ அப்போ 2 × 3 -8, 2 × 3 -8. அதே போல் நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஆஃப் m + 1 இன்ட்டு, அப்போ இங்கே என்ன வந்து பாருங்கள் இந்த ரோ இந்த காலம் விட்டால் 2 -4, மைனஸ் ஆஃப் m + 1 இன்ட்டு 2 -4. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 4 -3, 4 -3 வருமா. அப்போ நம்ம 2 × 3 -8 மைனஸ் ஆஃப் m + 1 இன்ட்டு 2 -4 -1 இன்ட்டு 4 -3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3 - 2 நமக்கு என்ன வந்துடும் -5, -5 × 2 -10, 2 - 4 என்ன வந்துடும் -2. ஸோ -2 இன்ட்டு -m என்ன வந்துடும் பாருங்கள் +2m, -2 இன்ட்டு மைனஸ், இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2m. இங்கே -2 இருக்கா, அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ், அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ், இங்கே 2 × 1 என்ன வந்துடும் 2. நெக்ஸ்ட்டு 4 - 3 என்ன பாருங்கள் 1, 1 × -1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2m. இப்போ இந்த -10 +2 -1 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்து பாருங்கள் -9. ஸோ 2m - 9 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2m ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ m ஈக்குவல் டு நம்ம என்ன கிடச்சிட்டு பாருங்கள் 9/2. ஏன்னா சம்மில் நமக்கு இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த m வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற கண்டிஷனை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிட்டு பாருங்கள் m வேல்யூ 9/2 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த exercise 6.5 ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் x + 1 ஈக்குவல் டு 2y equal to -12z and x equal to y plus 2 equal to 6z minus 6 are skew and hence find the shortest distance between them. இப்போ நமக்கு இந்த 2 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கியூன்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். ஸ்கியூ லைன்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸில் நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, நமக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b கிராஸ் d, அதோட வேல்யூ 0ன்னு சொன்னால் அது இன்டர்செக்டிங், நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் ஸ்கியூ லைன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை என்ன சொல்லணும், நாட் ஈக்குவல் டு 0 நீங்கள் ப்ரூஃப் பண்ணி அடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேன். அவங்களே ஷோ தட் தே ஆர் ஸ்கியூ லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது ஸ்கியூ லைன்ஸாக தான் இருக்கும். நம்ம டிஸ்டன்ஸ் என்ன வரும், அந்த c மைனஸ் a டாட் b கிராஸ் d நம்ம நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கு இந்த வெக்டர் ஃபார்முக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வெக்டர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இப்போ கிவன் லைன்ஸ் என்ன பாருங்கள், x + 1 ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு -12z. நமக்கு ஜென்ரலாக இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், x - x1 பை டினாமினேட்டரில் இருக்கும் இல்லையா, அப்போ இது ப்ளஸ் என்ன பண்ணுற பாருங்க மைனஸ் ஆஃப் -1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ x - -1 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு இது எப்படி இருக்கும், நமக்கு y - y1 அந்த ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 என்ன பண்ணுற அப்படியே டிவிஷனில் கொண்டு போய்க்கணும். அப்போ என்ன ஒரு y -0/1/2. அதே போல் இதுவும் பாருங்கள் -12 என்ன வர அப்படியே டிவிஷனுக்கு போகும்போது -1/12 ஆயிரும். அப்போ z மைனஸ் இங்கே 0/-1/12. அண்ட் இந்த செகண்ட் லைன் பாருங்கள் x ஈக்குவல் டு y + 2 ஈக்குவல் டு 6z - 6. அப்போ இதே அதே போல் போட்டால் என்ன வரும் பாருங்கள், x - 0/1 ஈக்குவல் டு இதில் ப்ளஸில் மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டால் y -2/1 ஈக்குவல் டு இதில் 6 அவுட் சைடு எடுத்துகிட்டு என்ன வந்துடும், z -1 வரும். அந்த 6 டினாமினேட்டர் கொண்டு போனால் நமக்கு என்ன வந்துடும், 6 × z - 1 வரும். அந்த 6 டினாமினேட்டர் கொண்டு போகும்போது z - 1/1/6 வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் தான் நம்ம அந்த ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதிக்கிறோம். இது செகண்ட் லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். நமக்கு இதில் x1 y1 z என்ன வரும் பாருங்கள், -1 0 0 -1 0 0. அடுத்தது a வெக்டார் அப்படிங்கும்போது நமக்கு இதில் a வெக்டர் வச்சு இதை ஃப்ரேம் பண்ண வந்து -i கேப், ஏன்னா பாயிண்ட் தானே, அதனால் இது a வெக்டார் வரும்போது வந்து -i கேப், இது ரெண்டு நமக்கு என்ன வேடும் 0. நெக்ஸ்ட்டு x2 y2 z என்ன வரும் பாருங்கள் 0 -2 1 0 -2 1. இதில் a வெக்டர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், c வெக்டர் வந்து செகண்ட் பாயிண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்து பாருங்கள் -2j கேப் ப்ளஸ் k கேப். இது வந்து நமக்கு பாருங்கள் x1 y1 z1ங்கிறது ஃபஸ்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு, x2 y2 zங்கிறது செகண்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு.
அடுத்து இதில் டினாமினேட்டரில் வருது நமக்கு என்னது வெக்டர், அதை b1 b2 b3ன்னு எடுத்துக்கிறோம். இதில் செகண்ட் லைனில் வர வெக்டர் வந்து d1 d2 d3ன்னு எடுக்கிறேன். அப்போ b1 b2 b3 என்ன வரும் பாருங்க, 1,1/2, 1,1/2, -1/12. அப்போ b வெக்டர் என்ன வந்துடும், i cap + 1/2 j cap -1/12 k cap. நெக்ஸ்ட் d1 d2 d3, d1 d2 d3ங்கிறது நமக்கு செகண்ட் லைனோட வெக்டர் என்ன வந்து பாருங்க, 1,1,1/6. அதை வெக்டர் நோட்டேஷன் எழுதுனா d வெக்டர் ஈக்குவல் டு i cap + j cap + 1/6 cap. இது ஃபர்ஸ்ட் லைனில் வர வெக்டர், இது செகண்ட் லைனில் வர வெக்டர். இப்போ பியையும் டி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை நம்ம பேரலல்னா என்ன பார்த்துருக்கோம், பி இப்போ 2 வெக்டர்ஸ் பேரலல்னு சொல்கிறோன்னா அப்போ ஒரு வெக்டரோட ஸ்கேலார் மல்டிபிள் வந்து அனதர் வெக்டராக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா பி அண்ட் டி வந்து இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மல்டிபிள், பிங்கிறது இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் டி, எப்படி சொன்னாலும் சரி. டிங்கிறது நாட் ஏ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் பி, ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வராதனால இது என்ன சொல்கிற பாருங்க, பி வெக்டர் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் டி வெக்டர். அப்போ ரெண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் வராதனால இது என்ன வேணும் பாருங்க, நமக்கு பி வெக்டர் இஸ் நாட் பேரலல் டு டி வெக்டர். அப்போ கண்டிப்பாக இது பேரலல் இல்லைன்னு தெரிஞ்சிருது. அப்போ இது இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணுவோம், அந்த c மைனஸ் a டாட் b கிராஸ் d நம்ம செக் பண்ணி அது 0 வந்ததுன்னா நமக்கு அது இன்டர்செக்டிங், பேரலல் இல்லைன்னு சொல்லிட்டோம். அடுத்தது இன்டர்செக்டிங்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ இன்டர்செக்டிங்கான்னு செக் பண்ண என்ன பண்ண பாருங்க, c வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b கிராஸ் d ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இதில் கிவன் லைன்ஸ் வந்து நமக்கு பேரலல் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்செக்டிங் செக் பண்ணுறோம். c மைனஸ் a என்ன வரும் பாருங்க, c வெக்டார் என்ன -2, c வெக்டார் வந்து -2 j cap + k cap மைனஸ் a வெக்டர் வந்து மைனஸ் ஐ, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஐ கேப். ஸோ ஐ கேப் -2 j cap + k cap. நெக்ஸ்ட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது கிராஸ் அப்படிங்கும்போது அது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனுங்கிறது நமக்கு தெரியும், வெக்டர் ப்ராடக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல் என்ன வந்துடும், ஐ கேப் j cap k cap. செகண்ட் ரோவில் b வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ், b வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் பாருங்க என்னது, 1 1/2 -1/12. அடுத்து d வெக்டருக்கு 1 1 1/6. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் பாருங்க, ஐ கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 1/2 × 1/6 என்ன வந்துடும், 1/12. நெக்ஸ்ட்டு 1 × -1/12 -1/12 வருது, சைன் சேஞ்ச் பண்ணும்போது +1/12. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கே, அது சைன் சேஞ்ச் பண்ணுவோம் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு. ஸோ -j cap இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 1 × 1/6 என்ன வந்துடும், 1/6. 1 × -1/12 -1/12 வரும். பட் நமக்கு செகண்டரிக்கு சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வந்துடும், +1/12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 1 × 1 1 1 × 1/2 +1/2 வரும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது -1/2. ஸோ 1/12 + 1/12 என்ன ஒரு 2/12 வரும். அது எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும்போது 2/12 2/12 சிம்பிளிஃபை பண்ணால் 1/6 × ஐ கேப் மைனஸ். அப்போ இது என்ன வந்து நமக்கு 3/12 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/4 ப்ளஸ் 1 - 1/2 1/2 கே கேப். இப்போ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதுக்கு டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ என்ன ஒரு சி மைனஸ் ஏ என்ன பாருங்கள், ஐ கேப் -2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் பி கிராஸ் டி என்ன பாருங்கள், 1/6 × ஐ கேப் -1/4 × ஜே கேப் ப்ளஸ் 1/2 × கே கேப். இப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட் தெரியும், அதோட ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ 1 × 1/6 1/6 -2 × -1/4 என்ன வரும், ப்ளஸ் 2/4 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 1 × 1/2 1/2. ஸோ 1/6 1/2 + 1/2 என்ன வந்துடும், 1. ஸோ 1/6 + 1 1/6 + 1 என்ன கிடைக்கும் பாருங்க, நமக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 6 + 1 7/6 கிடைக்கும். 7/6 நமக்கு என்ன கிடையாது, 0 கிடையாது. அப்போ 7/6 நாட் ஈக்குவல் டு 0. இது 0வாக இருந்தால் அது இன்டர்செக்டிங், நாட் ஈக்குவல் டு 0. இந்த லைன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்கியூ லைன்ஸ். இப்போ சி வெக்டார் மைனஸ் டி ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் டி நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனால இந்த கிவன் லைன்ஸ் நமக்கு என்ன பாருங்கள், ஸ்கியூ லைன்ஸ். இப்போ ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா என்ன வரும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் டி பை என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். இந்த டேர்ம் இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு பி கிராஸ் டி என்ன பாருங்கள், 1/6 × ஐ கேப். அப்போ இதோட கோஎஃபிஷியன் 1/6 ஸ்கொயர் பண்ண வந்துடும் 1/36. ஏன்னா ரூட் போட்டு அந்த ஐஜேக்கோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ ரூட் ஆஃப் 1/6 ஸ்கொயர் பண்ணால் 1/36 ப்ளஸ் -1/4 ஸ்கொயர் பண்ணால் 1/16 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. இப்போ 1/36 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/4. அப்போ இதில் எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்து பாருங்கள், 4 + 9 + 36/144 தட் இஸ் ரூட் ஆஃப் 49/144 ஈக்குவல் டு ரூட் 49 என்ன 7 ரூட் 44 12. அப்போ 7/12. இது எதோட வேல்யூ பாருங்கள், நமக்கு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டரோட வேல்யூ 7/12.
நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் b vector cross d vector by modulus of b vector cross d vector நமக்கு c modulus of c vector minus a vector dot b cross d என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க 7/6 அப்ப modulus of 7/6 divided by modulus of b cross d என்ன பாருங்க 7/12 அப்ப நமக்கு modulus எடுக்கும்போது இது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நம்ம பாசிட்டிவாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆனா இங்க ஆல்ரெடி நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு சோ அப்ப 7/6 இன்டு இது டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் அப்ப என்ன ஒரு 7/6 இன்டு 12/7 அப்ப இந்த 7 கேன்சல் ஆயிடும் 6 இன்டு 12 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரு பாருங்க 2 அப்ப ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படிங்கறதா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ்